யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சேர்ந்து படிக்கலாமா? யோவேல் 2:26, Joel chapter 2 verse 26. படிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இந்த காலை நேரத்தில் நீங்க இத்தனை வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில பலவிதமான வெட்கத்தை உங்கள் வாழ்க்கையில சந்தித்திருக்கலாம், பலவிதமான தோல்வியை சந்தித்திருக்கலாம், பலவிதமான அவமானம் சந்தித்திருக்கலாம், வெற்றியையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் வெற்றியை பார்க்கிலும் தோல்வி உங்கள் வாழ்க்கையில் அதிகமா இருக்கிறதா? வெற்றியை பார்க்கிலும் வெட்கம் அதிகமா இருக்கிறதா? இலச்சை அதிகமா இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாய் கர்த்தர் நடத்தி வந்த தேவனை நீங்க துதிப்பீர்கள். You will sing and praise the Lord. You will not be put to shame. If you are going through a path of shame or disappointment or lot of troubles and chaos in your life, let's examine our lives. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு R&D பண்ணுவோம், ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். Let's do a research and develop. Let's do a research. எந்தெந்த வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தது, எந்தெந்த வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய உடன்படிக்கையை நாம் கைக்கொள்கிறவர்களாக இருப்போம். If we are not the children of God, then we will not be bound to the covenant of the Lord. நாம் தேவனுடைய உடன்படிக்கைக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நாம் உட்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், if we belong to the Lord, then அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்களும், அவருடைய அன்பும், அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கமும் நமக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு 10 கற்பனைகள் வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வழிகளை தெரியவில்லை. அதனால்தான் கர்த்தர் மோசேயின் மூலமாக என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி முதலாவது கற்பனையை கொடுக்கிறார். There is no God other than me. என்னை அன்றி வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு விக்கிரகம் இருக்கிறதா? Is there any idol hiding in you or in your family or in your children's life? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு தவிர கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த கனத்தையும் மகிமையையும் நாம் ஏதோ ஒரு விக்கிரகத்திற்கு கொடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அது கர்த்தரை விட்டு நம்ம பிரித்து விடுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. We will not be a children of God. Though we are created by God and loved by God, but the enemy will say, he belongs to me, he belongs to my kingdom. பிசாசான் சொல்லுவான், இவன் என்னுடைய சட்டத்திட்டங்கள் கீழே இருக்கிறான், இவன் நான் சொன்னதா செய்கிறான். He is my servant. அவன் என்னுடைய வேலைக்காரன். God is a God of justice. அவர் நீதியின் தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும்
சத்துருவானன் கொடுக்கிற அவமானத்தையும் வேதனையும் பிரச்சனைகளையும் நாம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, இந்த வழியில் நட. This is the way you will have life. This is the way you will have everything. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சத்துருவானவன் நமக்கு வேறு வழிகளை காண்பிக்கிறான். I am giving you an outline. If you belong to the children of God, we will get the reward, victory in everything. If we don't belong to the Lord, then the result is chaos, shame and everything. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நமக்கு அது ஒரு கிஃப்டாய் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு ரிசல்ட். Always we get the victory. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் போன இடமெல்லாம் வெற்றி இருந்தது. தாவீதை விட்டு கர்த்தர் பிரிந்தால் அவன் தோல்வியை பார்க்கிறான். பத்சேபாவிடத்திலே பாவம் செய்த பொழுது கர்த்தர் தாவீதை விட்டு விலகினார். நாத்தான் எழுப்பி பேசுகிறார். Whenever we do sin, the presence of the Lord cannot be with us. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் பாவத்தோடு இருக்க முடியாது. Either there can be a light, there can be a darkness, or there can be a darkness. There cannot be light and darkness dwell together. Our God is light, our God is holy God. We cannot have both holiness and darkness in you. Either it can be dark or it can be light. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த காலையத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. You do not deserve the shame, you do not deserve the failure. You deserve victory. You deserve highest places. You deserve happiness. நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உலகத்திலே பெரிய பெரிய பதவிகளையும் பயங்கரமான ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நீங்கள் பாத்திரவான்கள். ஆனால் அது எப்போ நம்ம கிட்ட வரும் தெரியுமா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா மாத்திரம்தான். Can someone say hallelujah? Can someone say hallelujah? Leba siarashe. You belong to the Lord. You belong to the kingdom of light. You don't belong to the kingdom of darkness. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இருளுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்கள் வழியிலே இருள் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வழியிலே சத்துருவான வைத்திருக்கிறதான கண்ணிகளும் பாவங்களும் உலகத்தினுடைய மாம்சத்தின் இச்சைகளும் உலகத்தின் காரியங்களும் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு முன்பாக சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவாவே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இருக்க போகிறேன் அல்ல, இருப்பேன். As I was with Moses, so I will be with you என்று கர்த்தர் சொல்கிறார். மோசே கர்த்தரோடு கூட அவர் முகமுகமாக கர்த்தரோடு கூட நண்பனை போல இருக்கிறார். என் தாசனாகிய மோசே என்று சொல்கிறார். ஆனால் யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொன்னது, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். இந்த யோசுவா யார்? அவன் எகிப்திலிருந்து வந்த ஒருவன். ஆனால் இந்த மோசேயை பார்த்து யோசுவா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். கர்த்தர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வார்த்தைகள் ஒன்று பிரியாது இருக்கட்டும். When you want the Lord's blessing, you need to remember you have a holy book. You have a holy or a spiritual book in you, with you. வேதம் ஒரு அதிசயமான ஒரு புத்தகம், ஆச்சரியமான புத்தகம். அதோடைய ஆத்தர் மனிதன் கிடையாது, அதை எழுதினவர்கள் மனிதன் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய எல்லா திட்டங்களையும் செயல்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசுவாவிடத்திலே கர்த்தர் சொன்னது போல இந்த யோசுவாவும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் அதை வாய் விட்டு பிரியாது அவர் பார்த்துக் கொள்கிறார், தியானிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், கானான் தேசம் பக்கத்துல வந்துருச்சு, இன்னும் யோர்தானை தாண்டினா எரிகோ கோட்டை இருக்கு, எரிகோ கோட்டை பிடித்து விட்டால் கானான் தேசம் உனக்குதான் என்று சொல்லி, இப்பொழுது கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பாக யோர்தானை தாண்ட வேண்டும். யோசுவா சொல்கிறார், ஆசாரியை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு போய் யோர்தானிலே கால் வைத்த பொழுது யோர்தான் பிளந்தது. யோர்தானை தாண்டி எரிகோவு கிட்ட போகிறாங்க. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், எரிகோவை 7 நாள் சுற்றி வா.
7வது நாள் 7 முறை சுற்றி வா, துதித்து ஆர்ப்பரியுங்க. 7வது நாள் அலங்கம் இடிந்து விழும். வேதம் சொல்லுகிறது, எரிகோவுக்குள்ளே ஒரு மனிதனும் போக முடியாதான், ஒரு மனிதன் வெளியே வர முடியாதான், அவ்வளவு பெரிய அலங்கம் இருந்தது. Sometimes in your life there will be no trace of victory, there will be no trace of happiness. சகலமும் உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கும். எரிகோவை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருந்தது. Jericho wall was so great that the walls can contain 2 powerful chariots. எரிகோவின் மதில் மீது 2 ரதங்கள், பூட்டப்பட்ட ரதங்கள் போகிற அளவுக்கு பெரிய மதில்களா இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை யோசுவா படிக்கிறார். யோசுவாவுக்கு தெரிகிறது, நான் கர்த்தருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நான் பார்க்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே யோசுவா எரிகோ கோட்டையை சுற்றி வருகிறார். யோசுவா யுத்த வீரன், யோசுவா எல்லாமே தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ கத்தி எடுத்துட்டு போகாத, நீ என்ன பண்ணி எக்காலத்தை எடுத்துட்டு போ, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போ, பிரசனத்தை நீ எடுத்துக்கொண்டு போ, சுமந்து கொண்டு போ. யோசுவா 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜனங்களை சுற்றி வர சொல்கிறார் எரிகோவை. Jericho looks big, the walls of Jericho is great. ஆனால் எரிகோவினுடைய மதில்களை விட நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஹalleluya. எரிகோவை விட, எரிகோவின் கோட்டையை விட நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் யுத்தத்தில் வல்லவர், காணக்கூடாத இறைவன். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது 7வது நாள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 7வது நாள் வந்துருச்சு, எரிகோ கோட்டை இடிந்து விழப்போகிறது. கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ எரிகோ கோட்டைக்குள்ளே பிரவேசி, அது இடிந்து விழும் பொழுது உள்ளே இருக்கிற எந்த பொன்னையும் வெள்ளியும் எந்த உயர்ந்த வஸ்திரத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது, do not take it. அது சபிக்கப்பட்டதை எடுக்காதே, அதை எடுத்துக்கொண்டு வா, அது எவனும் எடுக்கக்கூடாது. No one should touch any treasures from Jericho. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அது ஒருவனுக்கு சொந்தமில்லை என்று சொல்கிறார். இப்பொழுது 7வது நாள் வருகிறது. God has given the instruction, God has given the commandment. Now the 7th day is coming. 7வது நாள் 7 முறை சுற்ற சொல்கிறார். 7 முறை சுற்றி வந்து எக்காலங்களை ஊதும் பொழுது எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. The walls of Jericho collapsed. The great wall collapsed immediately. 7வது நாள் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சில எரிகோ கோட்டைகள் உங்களை சுற்றிலும் வரவிருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. The walls of Jericho was great. No man can enter or no man can come out. உங்களிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களோ, வெளியே வர ஆசீர்வாதம் போக முடியல. People around you they see you as a curse or not a blessed one. நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாயும் ஆசீர்வாதம் இல்லாதவரையும் பார்க்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நடக்கிற உங்களுக்கு இந்த சீசன்ல எரிகோ கோட்டை இடிந்து விழ போகிறது. The walls of Jericho is going to be crumbled and going to be collapsed. You are going to be a victorious person. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் எரிகோவின் கோட்டை பெரியதுதான். எரிகோவின் அலங்கங்கள் பயங்கரமான உயரமானது. ஆனால் எரிகோவின் கோட்டையை விட பெரிய தேவன் உங்களுக்கு இருக்கிறான். விசுவாசியுங்கள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ பரிசுத்தம் உள்ள வேதம், அதன் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதின் வார்த்தை உங்கள் மீது பலிக்க ஆரம்பிக்கும். The promises the Lord given to you will come to pass unless and until if you obey the word of the Lord. Though you are children of the Lord, but you are not able to inherit the blessings of the Lord. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் தகப்பனுடைய ஆஸ்திகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது யோசுவா அவர் சொன்னது போல அலங்கம் இடிந்தது. கர்த்தர் சொன்னதை போல, யோசுவா சொன்னதை போல அலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் போய் எல்லா ஜனங்களையும் உள்ள இருக்கிற எல்லாரையும் கொன்று போடுகிறார்கள். ஆனால் அதிலே ஒருவன் மாத்திரம், ஆகான் எனப்படுகிற ஒருவன் மாத்திரம் எரிகோவின் உள்ள பாபிலோனிய சால்வைகளையும் வெள்ளியையும் பொன்னையும் அபகரித்து கொண்டு தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே வந்து வைத்து விட்டான். எரிகோ பெரிய ஒரு பட்டணமாக இருந்தது.
எரிகோவை ஜெயித்து விட்டார்கள். இப்பொழுது இன்னொரு பட்டணம், ஒரு சின்ன பட்டணம் இருக்கிறது. இந்த சின்ன பட்டணத்தை கை கொள்வதற்காக வேவு பார்க்கிற 2 பேர் அனுப்புறாங்க. இந்த வேவு பார்க்க போனவங்க சொல்றாங்க, எரிகோ கோட்டை அவ்வளவு பெரிய கோட்டையை நம்ம இது பண்ணிட்டோம், இந்த சின்ன பட்டணத்துல மிகவும் சொற்ப ஜனங்கள் தான் இருக்காங்க, வெறும் 3000 பேர் போதும், போய் எல்லாரையும் போய் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். யோசுவாவும் அவங்களை நம்பி அனுப்புறாரு, 3000 பேர் அனுப்புறாரு. அந்த சின்ன பட்டணம் துரத்தி 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 இந்த இஸ்ரவேலை அடிக்கிறது போட்டு பயங்கரமான முறிவு. யோசுவா ஒரு நாள் ஃபுல்லா அழுகிறார், ஆண்டவரே why this is happening? நீங்க சொன்னீங்களே என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லி, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்களே, ஆனா ஏன் இது நடந்தது? why this has happened? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பெரிய வெற்றிகள் நீங்க பார்த்துட்டீங்க, ஆனா சின்ன சின்ன காரியத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. You are tired of small things in your life because you didn't understand that you are not following the precepts and the commandments of the Lord. Something which is hidden in your heart, something that deep inside your heart is buried for a long time. அநேக நாட்களாக சில காரியங்கள் இருதயத்திற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாட் ஆல்வேஸ், ஒருபோதும், எப்போதும், ஒரு தடவை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நெவர் they will fail, never they will fail. ஆனா ஏன் யோசுவாவுடைய 2வது போர்ல யோசுவாவுக்கு தோல்வி? யோசுவா கர்த்தருடைய கூடாரத்துக்கு முன்பு அழுகிறார், காலையிலிருந்து சாயந்தரம் அழுகிறார். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் இப்ப எங்களை அடிச்சு எங்களை கொன்று போட்டுவாங்களே, காரணம் பக்கத்துல வந்துருச்சு, ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறதால தான் நாங்க பயங்கர பராக்கிரமமா இருந்தோம். why this happened? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது யோசுவாவை, எழுந்திரு, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? நான் செய்யக்கூடாது சொன்னதை ஏன் செய்தார்கள்? யோசுவாவுக்கு ஆச்சரியம், யார் அதை செய்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரமாக, ஜனமாக, ஜாதியாக வரும்பொழுது ஆகான், பெஞ்சமின் கோத்திரத்திலே ஆகானை பிடிக்கிறார்கள். ஆகான் மீது பார்வை வரும்பொழுது ஆகான் சொல்கிறான், ஆமாம், நான் சிலதை இச்சித்து எடுத்துக்கொண்டு என்னுடைய கூடாரத்துக்கு நடுவே குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறேன், வெள்ளி தகட்டுக்கு மேலே பொன்னையும் பாபிலோனை சாவியும் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த ஆகான் சொன்னதும் யோசுவா ஆட்களை அனுப்பி பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கு ஆச்சரியம். இந்த ஆகான் தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே கர்த்தர் சொன்ன தீட்டான காரியத்தை கொண்டு வைத்து விட்டான். Sometimes in your heart you are burying certain idols which will not belong to the Lord, which will not allow the Lord's presence to dwell in your house. உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை துரத்தி விடுகிறது. இருக்கீங்களா? Is there anyone listening? முக்கியமான வார்த்தை. That's why I'm stressing this very much. If you have something which belongs to the enemy in your campus or in your house or in your heart, that will make the Lord's presence to go away from you. It will not allow the Lord's presence to come and bless you. கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களை விட்டு வெளியே வைத்துக் கொண்டே இருக்கும். You always want to go to the Lord, but the Lord's presence will go away from you. You wonder why this is happening. I am praying every day, but why this is happening? Beware. Is there any Akan? ஆகானை போல ஏதோ காரியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அவங்க இருதயத்துல. Is there anything is hiding inside you, deep inside you, and you are buried it? You don't remember sometimes, but sometimes you think, இதெல்லாம் கர்த்தர் பெருசா நினைச்சுப்பாரா, இந்த சின்ன காரியம் தானே, the Lord knows my weakness, the Lord knows everything என்று சொல்லி நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. You are doing it because you are telling yourself, I am not able to come out and the Lord knows my weakness, that is why I am doing. No, you are going through failure. You are facing the failure. You are facing the giants.
though you are coming to the prayer regularly, though you are praying 3 times a day, though you are fasting, though you are singing songs, but still the Lord's presence is not hovering over your life. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே வர முடியவில்லை. ஏனென்றால் நீங்களும் கர்த்தருக்கும் இடையே, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஏதோ ஒரு விக்கிரகமும் ஏதோ ஒரு தீட்டான காரியம் உள்ளே வந்திருக்கிறது. ஆகான் உலகத்தின் காரியத்தின் விஷயத்தான், கர்த்தரை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. He chose the treasures of this world. He chose the lust. He chose the pleasures of this world. அவன் கர்த்தரை தேர்ந்தெடுக்கவில்லை. முழு இஸ்ரவேல் ஜனமும் கர்த்தரை தேடினது. ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் இந்த கேம்பஸ், உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் மாத்திரம், இல்ல உங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் வர முடியவில்லை. Sometimes when you go out of your house you are able to pray, but sometimes when you come inside your house you are not able to pray. சில நேரங்களில் கர்த்தருடைய வீட்டை விட்டு வெளியே போனா நல்லா ஜெபிக்க முடியுது. You are able to fast, you are able to pray, but when you are in your house you are not able to pray. You are being bound by something. When you go to church you are able to pray for hours and you are happy. The moment you enter in your house you are facing lot of confusions, chaos, problems. நிறைய பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நடக்குது. ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா சந்தோஷமா இருக்கீங்க. Even your spouse is saying, let's go outside and let's breathe some fresh air. இது எனக்கு இங்க சரியே படல. You are going outside and you are praying and you are discussing about the Lord. You are discussing about spiritual things. You are discussing about this pastor, that pastor, he's preaching like this, he's preaching like that. But when you come inside your house you are having the same problem again. உங்க வீட்டுல சில ஆகானை போல சில காரியங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களா? Sometimes back என்னுடைய மனைவியுடைய ஃப்ரெண்ட் அவங்க ஆபீஸ்ல ஒரு gift கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும். அந்த gift அவங்க ஒரு கீ செயின், ஸ்மால் கீ செயின், அந்த கீ செயின் அவங்க பேக்ல வச்சிருந்தாங்க. I saw that key chain and I knew something is wrong in that keychain. The moment I saw that keychain, in my spirit I knew something is wrong in that keychain. நான் அந்த keychain-ஐ பார்த்த உடனே எனக்கு தெரிந்து விட்டது அந்த keychain-ல ஏதோ பிரச்சனை இருக்குது என்று சொல்லி. I asked my wife, take that keychain and give it to me. And they gave it to me and she gave it to me. அதை எடுத்து பார்த்தேன். அதுல பார்த்தா ஒரு கேர்ளுடைய பிக்சர் இருந்துச்சு. I knew this picture is of the enemy. இது ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப், ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ல்ட் ரெனவுண்ட் ஃபேமஸ் பிராண்ட், ஒரு பெரிய ஒரு பிராண்ட். அது அதுல வைத்திருக்கிற பிக்சர் is of the evil. And I found that by the grace of the Lord அதற்குள்ளே இருக்கிறதான அந்த பிரச்சனை. I told my wife, you should not have this. My wife told, let's remove this alone and let's have this keychain. I like this keychain very much. எனக்கு இது பிடித்திருக்கு, நான் வைத்திருக்கேன்னு சொல்லி no. I firmly said no. Immediately she accepted it and I wrapped in a cloth. அதை நான் ஒரு பிளாஸ்டிக் இதில் சுற்றி அந்த நியூ keychain அதை நான் டிஸ்போஸ் பண்ணேன். Because sometimes you do not know what you're bringing in your house. Some people, yes, your friend has given you, but they do not know the spirit which they carry in that. அதுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஸ்பிரிட் தெரியாது என்னன்னு சொல்லி. My wife told, எனக்கு இந்த கீச்செயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஆஃபீஸில் எனக்கும் கொடுத்தாங்க. நான் இந்த கீச்செயின் தான் ஸ்பெஷலாக வேணும்னு சொல்லி இந்த டெடி பேர் எடுத்துட்டு வந்தேன். பட் இந்த டெடி பேருடைய ஸ்டொமக் வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வயிற்று கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னு சொல்லி யூ நீட் டு திங்க் கேர்ஃபுல்லி. சில நேரத்தில் நான் சில வெட்டிங்க்கு போனா
வெட்டிங்கில் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஐ ஹோப் யூ நோ திஸ். அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ல சில நேரத்தில் சில இமேஜ் பார்ப்பேன். அந்த இமேஜ் எனக்கு சரியா பண்ணா ஐ வில் நாட் கெட் த ரிட்டர்ன் கிஃப்ட். ஐ வில் ஜஸ்ட் கீப் தேர், அல்லது அந்த இதை வாங்க மாட்டேன். சில நேரத்தில் சில கடைக்கு போகும்பொழுது அந்த கடையில் கொடுக்குற கவரை பார்ப்பேன். அந்த கவரில் சில காரியங்கள் இருக்கிறது எனக்கு ஸ்பிரிட்ல டக்குன்னு படும். இமீடியட்லி உடனே சொல்லுவேன், நோ, இந்த கவரை வந்து டிஸ்போஸ் பண்ணிடு, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராது. சம்டைம்ஸ் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பை த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் டு திஸ். I just literally hate those things. I literally hate those images or those things in my house. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. My wife really understand this. When you are spiritually sensitive, you will know what you are taking in your heart, what you are bringing in your house. உங்க பிள்ளைங்க என்ன கொண்டு வராங்க, உங்க வீட்ல என்ன இருக்கு, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. We need to analyze, because நாம் கர்த்தரை நாம் தடுத்து நிறுத்துகிறோம். ஒரு 2024 செப்டம்பர் I was invited in a house. ஒரு வீட்டுக்கு என்ன அழைத்திருந்தாங்க. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அந்த வீட்டில் ஜெபிப்பதற்கு அழைத்திருந்தாங்க. I went. And while I was there in their house, I saw some gifts were lined up on the shelves. Prayer room பக்கத்தில் ஒரு சில கிஃப்ட்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க என்னை எதற்கு கூப்பிட்டாங்கன்னா, பிரதர் 1 year ஆச்சு, எங்களுக்கு எந்த பிஸ்னஸும் வரல, லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், நிறைய டெப்ட் ஆயிடுச்சு. 1 year பேக் வரைக்கும் I was having 40 projects. I was earning in crores. ஆனால் இப்போ ₹1 வரதில்லை, ஒரு ப்ராஜெக்ட் வரதில்லை. நோ ப்ராஜெக்ட் இஸ் கமிங். நானும் ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன், நானும் ஃபாஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரியல. Usually I don't go to houses for prayer. But இது ஒரு rare case. So I was there. அப்போ அந்த ஷெல்ஃப்ல இருக்க சில கிஃப்ட் ஐட்டம்ஸை பார்க்கும்பொழுது இவங்க ஒரு பெரிய வீடை கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் கிஃப்ட் கொடுக்க வந்த, அந்த ஹவுஸ் வார்மிங் கொடுக்க வந்த கிஃப்ட்ல சில ஐடல்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தா அந்த கிஃப்ட் வந்து நார்மல் கிஃப்ட் மாதிரி இருக்கு. But inside that gift there are idols. I told that person, கூப்பிட்டு, இந்த கிஃப்ட்டுக்குள்ள 3 கிஃப்ட்டுக்குள்ளேயும் விக்கிரகம் இருக்கிறது, just dispose this. Immediately அந்த பிரதர் என்ன பண்ணாருன்னா, அந்த கிஃப்டை எடுத்துட்டு போயிட்டு உடனே வெளியே அவர் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. So the first time I went there and I came and I prayed for them. ஒரு within 1 monthல இது வரைக்கும் அவங்க எடுக்காத ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். 90 lakhs ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ சம்டைம்ஸ் we need to understand, நம்ம என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் அந்த ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படலையா, சென்சிட்டிவா இருக்கணும் நம்ம ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். சம்டைம்ஸ் உங்க இருதயத்துக்குள்ள எதையோ நீங்க புதைத்து வைத்திருக்கிறீங்க. 2 years பேக் நீங்க வைத்திருக்கலாம் இருதயத்துக்குள்ள, 10 years பேக் நீங்க வைத்திருக்கலாம். ஆனா உங்களால் ஜெபிக்க முடியாது. உங்களுக்குள்ளே விடுதலை நிரந்தரமா இல்லை. இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே டீச் மீ லார்ட், ஏதாவது என்கிட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மறைந்து இருக்கும் என்று சொன்னால் எனக்கு காண்பீங்க. ஆகான் மறைத்து வைத்ததினாலே பெரிய யோசுவா, தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவா, இஸ்ரவேலின் தலைவன் வெட்கப்பட்டு தலை குனிந்தான். என்ன நடந்தது தெரியுமா? யோசுவா ஆகானை பிடித்து, ஆகானையும் அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து பாளையத்திற்கு புறமே கொண்டு போய் ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் கல்லெறிந்து கற்குவியல் ஆக்கினார்கள். கல்லெறிந்து கொன்றார்கள். எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? மடன்னு சொல்லி எப்படி விழுந்தது? கல்லா விழுந்துச்சு. எல்லா கல்லும் விழுந்துச்சு, கற்குவியலானது. கரெக்ட். அதே போல ஆக்கானையும் கற்குவியல் ஆக்கினார்கள். இப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ திருப்பியும் எந்த பட்டணத்தை
எந்த பட்டத்தை ஜனங்கள் உன்னை துரத்தினார்களோ அவர்களிடத்திலே போன வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி இப்பொழுது யோசுவாவும் ஜனங்களும் போறாங்க, அதே பட்டணத்தை கை கொள்றாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, அந்த பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கோங்க. முதல் தடவை சொன்னார் எரிகோவுல எதையும் எடுக்காத, இரண்டாவது முறை சொல்றாரு now you take. When the Lord says take it and have, you should. When the Lord said do not take it, it is abstained. இது எனக்கு தீட்டு என்று சொன்னார், அதை நீங்க தொடாதீங்க. கர்த்தர் இந்த அருவருப்பை செய்யாதே, இது விக்கிரகாரத்தை செய்யாதே என்று சொன்னால் அதை செய்யாதீங்க. ஐ பிலீவ் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். How many of you believe that the Lord has spoken to you? கர்த்தர் உங்களுடைய பாளையத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் இருதயத்திலே உலாவ விரும்புகிறார். God wants to dwell with you, sister. God wants to dwell with you, brother. Is there anything stopping you? Remove that. Rabba Shianda Leba Rodosh Rege Besh Kalur Remenda Leshiara La Rusefetesh. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஒருவேளை நீங்க கமெண்ட் பண்ணாம இருக்கலாம். You may not know how to comment. உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் என்பது 100% ஆழமாக என்னால் உணர முடிகிறது. நாம் ஜெபிக்கலாமா? Can we pray? Can we pray? ஆண்டவரே எனக்கு காண்பீங்க. யோசுவா ஜெபிக்கிற, ஆண்டவரே why I have faced this defeat. எரிகோ கோட்டையை ஜெயிச்சிட்டேன், ஆனால் ஒரு சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியலையே. Why? Joshua was crying for the whole day. இன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்தில் கேளுங்க, உண்மையாய் கேளுங்க, உருக்கமாய் கேளுங்க. ஆண்டவரே நான் ஏன் தோற்று போகிறேன்? நான் ஏன் வெட்கப்பட்டு போகிறேன்? நான் இனி வெட்கப்படக்கூடாது. நான் என் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடாது. நீங்க சொல்லியிருக்கீங்களே, உன் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை அபிஷேகம் பண்ணுவேன், உன் தலையை உயர்த்துவேன், ஒரு பந்தியை ஏற்படுத்துவேன், உன் பார்த்து நிரம்பி ஒளின்னு சொன்னீங்களே. ஆனா ஏன் நடக்கிறது? என்ன நீங்க எனக்கு காண்பீங்க, எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நான் அதை விட்டு தூரம் போடுகிறேன், அதை எரிந்து போடுகிறேன், அதை என்னை விட்டு துரத்தி போடுகிறேன். Can you pray? ஜெபிக்கலாமா? மாசேஃபெலிஷ் லேப்ரதோஷ் யாந்த லபாசி காரபாசி பிராசேஃபெலிஷ். விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அது ரொம்ப சீரியஸான அது ஒரு காரியம். Spiritual life is very, very serious, you know. Sometimes you do not know. Physically நீங்க perfect-ஆ இருக்கலாம், but spiritually நீங்க வைத்திருக்கிறதான weakness physical affect பண்ணி கொண்டிருக்கிறது. Whatever you're hiding, whatever it is deep inside you, in your heart, is destroying your life. My beloved brother, come to the Lord. கர்த்தர் உங்களை அவர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை அவர் முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டிப்பான நன்மை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மா ராபா சியாந்த லேரா ஹாசோஷ் பிராகாதே லேபெரேசே லேப்ராடோஷ் சியாந்த லேகதியாஷ் ரஃபெதுரா ஹஃப்ரோடோஷ் அலீகஃபில ஹாந்தோரோஷ். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய சகோதர சகோதரிக்காகவும் ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்தை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருக்கான் ஜெபிக்கிறேன். Lord, remember them, Lord. இன்னைக்கு அவர்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு காண்பீங்க. என்னென்னலாம் எங்க பாளையத்திற்குள்ளே, எங்களுடைய கேம்பஸ்ல, எங்க இருதயத்திற்குள்ளே நாங்க தீட்டானதை வைத்திருக்கிறோமோ ஆகானை போல, அதை நாங்கள் இன்னைக்கு எடுத்து போடுகிறோம். உங்களுடைய வழியிலே உங்கள் சித்தத்தின்படி நடக்காமல் உலகத்தின் காரியங்களை கொஞ்சம் தானே, அது லைட்டா தானே நான் இதை எடுத்துக்கிறேன். நோ, அதுதான் டிஸ்ட்ராய் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, விட்டு பிரிந்து போகிற வழிகளும் உம்மை தூரமாய் தள்ளி வைக்கிறதான காரியம் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், என் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் காண்பியும் ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். The Lord will show you things. You will be wondering. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க.
You will wonder, this has cost me so much. இது என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தது என்று சொல்லி. ஒருவருடைய வழிகள் கர்த்தர் பிரியமாய்ந்தார், கர்த்தருக்கு பிரியமாய்ந்தார், அவன் சத்துருக்களும் சிநேகிதராக செய்வார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு சிநேகிதனாக மாறுவார்கள். உங்கள் மேல் பொறாமை கொள்கிறவர்கள் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்புவார்கள். ஏன்னா உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாறிவிட்டது. உங்கள் வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்துல அபரிவிதமான நன்மையை பார்க்க போறீங்க. உங்க சரீரத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல எல்லாவற்றிலும் ஒரு பெரிய நன்மையை பார்க்க போறீங்க. ஆண்டவரே, நீரப்பா இதை செய்வதற்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய இருதயத்தில் 30, 60, 100 பலன் தரட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. கேட்க போகிறவர்களுக்காய் நன்றி. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை ஆண்டவரேப்பா நேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உண்மையாக இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. நீர் அவள் இருதயத்தில் இன்றைக்கு வெளிப்படுத்துங்க காரியங்களை. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். All the glory and the honor belongs to the Lord Almighty. Have a blessed Sunday. எனக்கு 8 மணிக்கு ஒரு சபையில் இன்னைக்கு போய் மெசேஜ் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடித்த மாதிரி எனக்கு தோணுறது. இன்னும் கொஞ்சம் நிறைய காரியங்களை பேச வேண்டியிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த மெசேஜை நாளைக்கும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்றீங்க? How many of you want to hear with some more examples? இதே வசனத்தை சொல்லி நாளைக்கும் அல்லது இன்னொரு வசனத்தை சொல்லி இதை குறித்ததான இன்னும் ஆழமான சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல வேண்டும் என்று சொல்லி யார் ஆசைப்படுறீங்க? If I get 10 votes, yes ன்னு சொல்லி 10 பேர் சொன்னீங்கன்னா, then I will be continuing this tomorrow also. Maraba shekeli rahamdorosh rehadele shyangdale hadesh. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. I got more votes. Okay, எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. I really